இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சி ரீசனிங்கில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அலாங் வித் ஷார்ட்கட்ஸோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். சரியா, இந்த செம்மை நம்ம ரோ வைஸ் சால்வ் பண்ண போகிறோம். சரியா, நான் கீழே ஒரு டைரக்ஷன் போடுறேன். ஓகேவா, லெஃப்ட் டு ரைட் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின் மார்க்கில் எந்த நம்பர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், 12, 16 இருக்கா. இப்போது என்ன பண்ணுங்கள், 16ஓட 12 சப்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, 16 - 12 என்ன கிடைக்கும்? 4 கிடைக்குமா? கிடச்சிருக்க ஆன்சரை ஸ்கொயர் பண்ணுங்கள். 4 ஸ்கொயர் என்ன? 16 கிடைக்குமா? இந்த ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 × 2 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 32. பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் அந்த நம்பர் கிடச்சிருக்கு. இதே மாதிரி செகண்ட் ரோலையும் பண்ணுங்கள். 36 - 24. ஓகேவா, 36 - 24 உங்களுக்கு 12 கிடைக்கும். 12 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? 144. 144ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் 288. கரெக்டாக வந்திருக்கா? அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்டும் லாஜிக்கும் கரெக்டு தான். அதே மாதிரி லாஸ்ட் ரோக்கும் பண்ணுங்கள். 49 - 37. அகெயின் என்ன கிடைக்கும்? 12 தான் கிடைக்கும். ஸோ 12 ஸ்கொயர் பண்ணால் 144 தான் அகெயின் வரும். கரெக்டாக? ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான். சேம் ஆன்சர் வந்தால் தப்புன்றது அர்த்தம் கிடையாது. சரியா? ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். நம்ம ஒரு சம் எடுத்துக்கிறோம், அதில் ஒரு லாஜிக்கோ ஷார்ட்கட்டோ யூஸ் பண்ணுறோன்னா அதே ரிலேஷன் தான் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயராக பண்ணிட்டு வரணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணிட்டு வரணும். ஓகேவா, சேம் லாஜிக், அதான் மஸ்ட். என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் அந்த 3 ரோக்கும் இல்லை காலம்கோ பண்ணணும். சரியா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்த சம்மில் மிஸ்ஸிங் நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். மேலே 2 நம்பர் இருக்குது, 12, 38. கரெக்டாக? இந்த 2 நம்பரையும் தனித்தனி நம்பராக எடுத்து ஆட் பண்ணணும். 1 + 2 + 3 + 8. ஓகேவா, மேலே இருக்க 2 நம்பரையும் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். கரெக்டாக? கீழே இருக்க நம்பர் வந்திருக்கா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கும் பண்ணுங்கள். 24, 91. செப்பரேட்டாக எழுதுனா என்ன கிடைக்கும்? 2 + 4 + 9 + 1. ஸோ இந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 16 கிடைக்கும். பாருங்கள், கீழே இருக்க நம்பர் வந்திருக்கா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கரெக்டு தான். இதே மாதிரி லாஸ்ட்டுக்கும் பண்ணுங்கள். 18, 10. இப்போது ஆட் பண்ணுங்கள். 1 + 8 + 1 + 0. ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள். 1 + 8 + 1 + 0 10ன்னு கிடைக்கும். அதான் மிஸ்ஸிங் நம்பர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தேர்ட் கொஷினில் நம்பர் சீரீஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது? 7ன்ற நம்பர். ஓகேவா, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். 14ஓட 1 சப்ராக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு 13 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்பர் கிடச்சிருக்கா? இப்போ 145 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். மிஸ்ஸிங் நம்பருக்கு கேப் விட்டுக்கலாம். ஸோ 145 × 5 பண்ணால் உங்களுக்கு 725 கிடைக்கும். அதோட 4 சப்ராக்ட் பண்ணால் 721. நெக்ஸ்ட் நம்பர் வந்திருக்கா? அதே மாதிரி 721ஓட 6 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 4, 3, 2, 6 கிடைக்கும். அதோட 5 சப்ராக்ட் பண்ணால் 4, 3, 2, 1. பார்த்தீங்களா, அடுத்த நம்பரும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆர்டர் படி நெக்ஸ்ட்டு 3, 4. பாருங்கள், ஆர்டர் 2, 3, 4, 5, 6 அப்படின்னு மல்டிப்ளை ஆயிருக்கு. அதே மாதிரி சப்ராக்ஷனில் 1, 2, 3, 4, 5. ஓகேவா, இப்போது இங்கே என்ன வரும்? 13 வரும். 13 × 3 என்ன உங்களுக்கு? 39. கரெக்டாக? 39 - 2, 37. அதான் மிஸ்ஸிங் நம்பர். சரியா, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போது 37 × 4 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 148. -3 பண்ணால் 145. பாருங்கள், நமக்கு தேவையான எல்லா நம்பருமே கிடச்சிருச்சு. இந்த சம்மில் நம்ம பண்ணியிருக்கிறது மல்டிப்ளிகேஷனும் சப்ராக்ஷனும் ஒவ்வொரு நம்பராக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். ஸோ 37 தான் மிஸ்ஸிங் நம்பர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃபோர்த் கொஷினில் மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கணும். கொஷின் மார்க்கில் எந்த நம்பர் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் வெளியே இருக்க எல்லா நம்பருக்குமே ஸ்கொயர் ரூட் போடுங்க. சரியா, அதான் இந்த சம்முக்கான ஷார்ட்கட். இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1 கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 4. கரெக்டாக? நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2. இப்போ இந்த 4 நம்பரையுமே ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10. பாருங்கள், சர்க்கிளில் இருக்க மிடில் நம்பர் கிடச்சிருச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் சர்க்கிளுக்கும் ஸ்கொயர் ரூட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன? 5. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 8. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 10. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 4. இப்போது இந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர் 27 கிடச்சிருக்கா? அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கரெக்டு தான். அதே மாதிரி லாஸ்ட்டுக்கும் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. சரியா, நீங்கள் ஒரு ரிலேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
அதே ரிலேஷன் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும், அதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ பாருங்கள், √36. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 என்ன? 6 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 உங்களுக்கு 16 கிடைக்கும். கரெக்டாக? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 உங்களுக்கு 12 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 8. இப்போது இந்த 4 நம்பரையுமே ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 42. சரியா? ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். கோடிங் அண்ட் டிகோடிங்கில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சர்டைன் கோட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. சம்முக்கும் நெட்டுக்கும் மாப்புக்கு என்ன கோட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ஃபபெட்டில் எஸ் வந்து நமக்கு எத்தனாவது லெட்டர்? 19th லெட்டர். யூ வந்து 21st லெட்டர். எம் வந்து 13th லெட்டர். கரெக்டாக? இப்போது 19ஓட +2 ஆட் பண்ணுங்கள், 21ஓட +4, 13ஓட +6, அப்படியே 2 2 இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? இப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 21, 25 அண்ட் 19. இப்போ கிடச்சிருக்க இந்த ஆன்சரை அப்படியே லைனாக எழுதுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 21, அப்புறம் 25, லாஸ்ட்டாக 19. இப்போ பாருங்கள், சம்முக்கான கோட் நமக்கு கிடச்சிருக்கு 212519. ஓகேவா? இதான் ஷார்ட்கட்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நெட்டுக்கும் ட்ரை பண்ணலாம். அப்போ தான் நம்ம லாஜிக் வந்து ஷுவராக கரெக்டாக அப்படின்னு தெரியும். என் வந்து எத்தனாவது லெட்டர் ஆல்ஃபபெட்டில்? நமக்கு 14th லெட்டர். இ 5th லெட்டர். டி வந்து 20th லெட்டர். இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? என்ன ரிலேஷன் யூஸ் பண்ணுறோமோ அதே ரிலேஷன் தானே பண்ணணும். அப்போ 2 4 6 அப்படி லைனாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ 14 + 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். 5 + 4 9 கிடைக்கும். 20 + 6 26 கிடைக்கும். இப்போ இந்த 3 நம்பரையும் லைனாக எழுதலாமா? 16 9 26. பாருங்கள், நெட்டுக்கான கோட் கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி மாப்புக்கு பண்ணி பார்ப்போமா? MOP. ஓகேவா? அது லைனாக எழுதிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ரிலேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். எம் வந்து எத்தனாவது லெட்டர்? 13th லெட்டர். ஓ வந்து 15th லெட்டர். பி வந்து 16th லெட்டர். இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? +2 +4 +6 அதை ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ 13 + 2 என்ன? 15. 15 + 4 19. கரெக்டாக? அதே மாதிரி 16 + 6 22. பாருங்கள், 151922 எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா? அதான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் என்ன ரிலேஷனோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 6th கொஷின் பாருங்கள். கவுண்டிங் ஃபிகர்ஸில் ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ். எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். வெளியே ஒரு ஸ்கொயர் இருக்கா? அதே மாதிரி உள்ளே பாருங்கள், ஒரு ஸ்கொயர் இருக்குது. நடுவில் ஒரு குட்டி ஸ்கொயர் இருக்குது. அப்போது மொத்தம் 3 ஸ்கொயர் இருக்குது இங்கே. கரெக்டாக? ஸோ 3ன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி கீழே பாருங்களேன், இந்த ஸ்கொயர் இருக்கா? பாருங்கள், மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி அதுக்குள்ளே பாருங்களேன், 2 குட்டி ஸ்கொயர் இருக்குது. தெரியுதா? ஸோ இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது இதுக்குள்ளே மட்டும். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்கொயர், அதே மாதிரி பக்கத்தில் இங்கே ஒரு ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் கிடச்சிருக்கு. +2. ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், வெளியே ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்கா? எல்லாத்தையுமே மெர்ச் பண்ணுற மாதிரி. ஸோ அது ஒரு ஸ்கொயர். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு டோட்டலாக 9 ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? 9 ஸ்கொயர்ஸ். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நல்லா பொறுமையாக போட்டாலே நமக்கு எத்தனை ஸ்கொயர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 7th கொஷின் பார்க்கலாம். டைஸில் விச் இஸ் த நம்பர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் கண்டெய்னிங் த நம்பர் 5. 5க்கு ஆப்போசிட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் இங்கே 5ஏ இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, 2 டைஸ்லையும் சேம் நம்பர் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருக்கா? 3ன்ற நம்பர் 2 டைஸ்லையுமே இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா, 3ன்ற நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகணும். அந்த நம்பர் எல்லாத்தையுமே ஆர்டராக எழுதணும். அப்போ ஃபஸ்ட் டைஸில் 3 6 1. கரெக்டாக? அதே மாதிரி செகண்ட் டைஸில் 3 2 4. கரெக்டாக? இப்போ பாருங்கள், 1க்கு ஆப்போசிட் நம்பர் 4. அதே மாதிரி 4க்கு ஆப்போசிட் 1. கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு 6க்கு ஆப்போசிட் நம்பர் 2, 2க்கு ஆப்போசிட் நம்பர் 6. கிடச்சிருச்சா? இப்போ பாருங்கள், 3க்கு 3ன்ற நம்பரே ஆப்போசிட் இருக்க முடியாது. அப்போ எந்த நம்பர் வரும்? 1ம் வராது, 4 வராது, 6 வராது, 2 வராது. அப்போ கண்டிப்பாக 5 தானே வரும். அப்போ 5க்கு ஆப்போசிட்டில் வர நம்பர் 3, 3க்கு ஆப்போசிட்டில் வர நம்பர் 5. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த சம்முக்கு நம்ம இன்னொரு மெத்தடும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், 1 அதே டைரெக்ஷனில் என்ன நம்பர் இருக்குது? 4 இருக்குது. 6 இருக்கா? அதே சைடில் 2 இருக்குது. பார்த்தீங்களா? அப்போது 3 3 இருக்குது. ரிமைனிங் நம்பர் 5 தான் வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 8th கொஷின் பார்க்கலாம். லெட்டர் சீரீஸில் ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? என்ன ரிலேஷன் பார்க்கலாம். ஹெச்சுக்கும் கேக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள்.
மீன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ். ஓகேவா? ஹெச்சில் இருந்து தேர்ட் லெட்டராக கே வருது, அதாவது +3 ரிலேஷன். புரியுதா? ஓகேவா? +3. அதே மாதிரி கேக்கும் என்னுக்கும் பாருங்கள், கேலேருந்து 3வது லெட்டர் என் பாருங்கள். புரியுதா? அப்போ எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டருக்குமே +3 ரிலேஷன் தான். என்னிலேருந்து Q, Q to T. அப்போ Tலேருந்து +3 பண்ணால் எந்த லெட்டர் வரும்? U, V, W. கரெக்டாக? அப்போது சீஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாச்சு, W. ஓகேவா? இப்போ லாஸ்ட் லெட்டர்லேருந்து போகலாம். மிடில் லெட்டர் நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ கேலேருந்து Q பாருங்களேன். கேலேருந்து Q வந்து 5th லெட்டர், அதாவது +5 ரிலேஷன். பாருங்கள், MNOP, Q வந்து 5th லெட்டர். அப்போது எல்லா லாஸ்ட் லெட்டருக்குமே +5 தான் வரும். Q to V, P to A, A to F எல்லாமே +5 தான். அப்போது Fலேருந்து +5 பண்ணணும். புரிஞ்சிச்சா? ஓகேவா? இப்போ Fலேருந்து பாருங்கள், Fலேருந்து 5th லெட்டர் என்ன வரும்? G, H, I, J, K. K. ஓகேவா? இப்போ லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் மிடில் லெட்டர் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒன்று ஆப்ஷன் ஏவாக இருக்கும், இல்லை ஆப்ஷன் சியாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் WK இருக்குது. இப்போது Pலேருந்து L பாருங்களேன், ரிவர்ஸில் போகும். ONML. ஓகேவா? அதாவது ரிவர்ஸ் -4 வரும். கரெக்டாக? ரிவர்ஸில் போனால் நம்ம மைனஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ Pலேருந்து Lக்கு ரிலேஷன் -4. அப்போ எல்லாத்துக்குமே -4 தான். அப்போது இசட்லேருந்து -4 பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? V கிடைக்கும். கரெக்டாக? ஸோ மிடில் வேல்யூ V. WVK. ஆப்ஷன் A இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.